நான் தான் ஓம்காரம். பூலோகத்தில் நான் பிரவேசித்தால் ஆறு, மலை, மரம், பழம், பூவாவே, காற்றில் வேகமாவே, குளிராவே, சலசலப்பாவே, ஆகாயத்தில் சூரியனாக, சந்திரனாக, நட்சத்திரமாக இருப்பேன். கலையின் வசப்பட்டு விட்டால் கலைஞனாகி விடுவேன். நான் தான் ஓம்காரம். வானரமுக நாரதரின் மனமுருகிய அழைப்பை கேட்டு விஷ்ணு அவருக்கு ஆறுதல் கூற வருகிறார். சக்தி ஆராதனை செய்யும் நேரத்தில் பர்வதனின் குறுக்கீட்டால் துவேஷ்டர் கோபம் கொள்கிறார். தமயந்தியும் வானரமுக நாரதனை கண்டு வருத்தம் கொள்கிறாள். இதை கண்ட ராஜாவும் ராணியும் நாரதரை மாளிகையிலிருந்து வெளியேற்றுகிறார். ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சை ஸ்வாஹா. ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சை ஸ்வாஹா. ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சை ஸ்வாஹா. யாகசீலர் துவேஷ்டரே வணக்கம். யாகசீலர் துவேஷ்டரே, நான் விஸ்வரூபன் திரிசரா, யாகத்தின் மூலம் தோன்றியவன். தாங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற நான் யாகத்திலிருந்து தோன்றியுள்ளேன். ஆணையிடுங்கள், என்ன செய்ய வேண்டும்? யாகத்தால் வந்த திரிசரா, நான் உன்னை இந்திரனிடம் பட்ட பெரும் அவமானத்திற்கு பழிவாங்குவதற்காகவே தோன்றச் செய்துள்ளேன். நான் அறிவேன் நீ மாபெரும் வலிமை பெற்றவன் என. ஆனால் அந்த இந்திரனை தண்டிப்பதற்கு மிக அதிக வலிமை தேவைப்படுகிறது. அது உனக்கு தவம் செய்வதால் தான் கிடைக்கப் பெறும். நீ உடனே வனத்திற்கு சென்று பிரம்மதேவனை ஆராதனை செய்து அவரிடம் மரணமில்லா வரத்தை பெற்றுக்கொள். அப்போதுதான் எனது மாபெரும் எதிரி துஷ்ட இந்திரனை கடுமையாக தாக்குவேன். யாகசீலரே, தாங்கள் என் சக்தியை நம்பவில்லையா? கேள்வி உனது வலிமை மீது நம்பிக்கை பற்றியது அல்ல மகனே. இப்போது கேள்வி என்னவென்றால், வஜ்ராயுதம் கொண்ட இந்திரன் வலிமை பொருந்தியவன், மாயம் தந்திரம் நிறைந்தவன். அந்த துஷ்டன் உன்னை அழிக்க அதர்மம் மற்றும் கீழ்த்தரமான வழிகளை கையாளுவான். ஆகையால் உனக்கு பிரம்மதேவரின் மரணமில்லா வரம் கிடைக்கும் வரையிலும் நீ பாதுகாப்பாக இருக்க மாட்டாய். ஆகையால் நீ எனது அறிவுரையை கேட்க வேண்டும். யாகத்திலிருந்து தோன்றிய என் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகையால் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற நான் செல்கிறேன். விருப்பம் இல்லாமல் செயல்படுவதால் நாம் செல்கின்ற செயலின் சக்தி குறைந்துவிடும் மகனே திரிசரா. முழு வெற்றி பெற உற்சாகம், மன உறுதி மற்றும் மகிழ்ச்சி இவைகள் மிக மிக அவசியம். மகிழ்ச்சியாகவா? முதலில் இந்த அழகிய பூலோகத்தை கண்டு நான் மகிழ்ச்சியில் திளைப்பதற்கு என்னை அனுமதியுங்கள். என்ன ஒரு ரம்யமான சூழல்! உன் விருப்பப்படியே செய் மகனே, ஆனால் அதிக தாமதம் வேண்டாம். இந்த 3 தலை கொண்ட மனிதன் ஒரு கால் தேவர்களான நமக்கு பெரும் துன்பங்களை தரலாம். ஆனால் நான் அதை உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன். எச்சரிக்கை! தேவராஜா இந்திரா, எச்சரிக்கை!
நீ என்னிடம் யோசனை கேட்காமல் தேஷ்ட ரிஷியை அக்னியாலும் வாயுவாலும் அழிக்க பார்த்தாய். ஆயினும் கூட உன்னால் அவரை எதுவுமே செய்ய முடியவில்லை. நீ ஏன் ஒரு உண்மையை மறந்தாய் தேவராஜா? துவேஷ்ட ரிஷி சக்தி உபாசகர் ஆவார். நீ அவரது கோபத்தை தூண்டிவிட்டுள்ளாய். நீ மீண்டும் அவருக்கு ஏதாவது துன்பம் கொடுக்க நினைத்தால் அதனுடைய விளைவு கடுமையாக இருக்கும். நாம் துவேஷ்ட ரிஷியின் பழிவாங்கும் முயற்சிகளைக் கண்டு மௌனமாக இருப்பதா தேவகுரு? சொர்க்க லோகத்திற்கும் தேவர்களுக்கும் வரும் துன்பத்தை நான் போக்கக்கூடாதா? அவர் நம்மை பெரும் இக்கட்டில் ஆழ்த்துவார். இல்லை தேவகுரு, இல்லை. இது என்னால் ஒரு காலம் முடியாது. அப்படி என்றால் நீ என் அறிவுரையை கேட்க மாட்டாயா? தங்களுடைய அறிவுரையை மீறி செயல்படுவது என் எண்ணம் இல்லை தேவகுரு. ஆனால் என்ன செய்வது தெரியவில்லை. எதிரி நம் அழிவிற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நம் பாதுகாப்பிற்கு நாம் ஏதும் செய்யவில்லை. இது நிச்சயம் நடக்க முடியாது. நான் கூறுவதை கேள் தேவராஜா. நீ தேஷ்டரின் யாகமகன் திருச்சிராவை அழிக்க வேண்டும் என்று மனதில் நினைத்திருந்தால் ஒன்று மட்டும் நிச்சயம். திருச்சிராவை தோன்றச் செய்த ரிஷி துவேஷ்டா இருமடங்கு சக்தியுடன் வந்து உன்னை தாக்குவார். இந்த பகைமை என்ற தீ மிக கடுமையாக உருவெடுத்துவிடும். ஆகையால் மீண்டும் ஒரு முறை உன்னை எச்சரிக்கிறேன். இந்த பகை உணர்வை இத்துடன் நிறுத்திவிட்டு சொர்க்கத்தை பாதுகாக்க வழியை தேடு. சுவாமி, தேவகுருவின் எச்சரிக்கையை தட்டி கழிக்காதீர்கள். திருஷராவை அழிக்கும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள் சுவாமி. வஜ்ராயுதா! திரிசரா, 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 வருகிறேன். सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोस्तुते. திரிசரா ஆசிரமத்தில் தனியாக இருக்கிறான். துவேஷ்டர் வெகு தொலைவு சென்று விட்டார். துவேஷ்டரால் ஒரு காலம் அறியவே முடியாது திரிசராவின் வதம் எவர் செய்தது என்று. இறைவன் தாமே எனது முயற்சிகளுக்கான வழிகளை எளிதாக்கி வசதி செய்து கொடுத்துள்ளார். திரிசரா, நீ யார்? எதற்காக வந்துள்ளாய்? இதை நீ அறிய வேண்டிய அவசியமில்லை. ஒன்றை மட்டும் புரிந்து கொள். நான் தான் உனக்கு காலன். உன்னை வதம் செய்ய வந்திருக்கிறேன். யாகசீலர் துவேஷ்டரே! யாகசீலர் துவேஷ்டரே! வாருங்கள், ஆசிரமம் செல்வோம். மகனே கிருஷ்ணா! 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 இந்த மாபெரும் கொடுமையை செய்தவர் எவர்? யார் அந்த துஷ்டன்? இந்த கொடுமையை செய்தவன் நிச்சயம் என் பகைவன் இந்திரன். கோடையே இந்திரா, நீ தந்திரமாக எனது யாகபுத்திரனை கொன்று விட்டாய். நீ சக்தி உபாசகன் துவேஷ்டனின் சித்திகளுக்கு அறைகூவல் விடுத்துள்ளாய். இதன் கொடிய விளைவை நீ அனுபவிப்பாய். நான் உன்னையும் உனது சொர்க்க லோகத்தையும் எரித்து சாம்பலாக்கி விடுவேன். தாயே சக்தி! हे पराशक्ति, हे अनंत नायकी, ये आदि
சக்தி நாயகி. இப்போது சக்தி சித்தி பெருக, சக்தி சித்தி பெருக. யார் இந்த குற்றத்தை இழைத்தாரோ அவரை நான் தண்டித்தே ஆக வேண்டும். தேவகுரு, சுவாமி இன்னும் திரும்பவில்லை. அவர் எங்கு சென்று விட்டார்? அவர் நலமாகத்தானே இருக்கிறார். தயவு செய்து கூறுங்கள், அவர் எங்கிருக்கிறார்? இந்திராணி, தேவராஜன் இந்திரன் மிகப்பெரிய குற்றம் செய்து தனது வஜ்ராயுதத்தை இழந்தார். ஆயுதம் இழந்தாரா? ஆயுதம் இழந்தாரா? தேவகுரு, தேவராஜன் இந்திரன் அப்படி என்ன குற்றம் செய்து விட்டார்? தன் வஜ்ராயுதத்தை ஏன் இழந்து விட்டார்? அந்த விபரத்தை தேவராஜன் இந்திரனே இங்கு வந்து கூறுவார். சுவாமி, எங்கு சென்றீர்கள்? தாங்கள் என்ன குற்றம் செய்து விட்டீர்கள் என்று கூறுங்கள். எக்காரணம் கொண்டு தங்களுடைய ஆயுதமான வஜ்ராயுதத்தை இழந்தீர்கள்? வஜ்ராயுதம் பற்றி உனக்கு எப்படி தெரியும் தேவி? உனக்கு யார் கூறியது? தேவகுரு பிரகஸ்பதி தான். கூறுங்கள் சுவாமி, அப்படி என்ன தகாத செயலை செய்தீர்கள் நீங்கள்? தகாத செயலா? அதை தகாத செயல் என்று யார் கூறியது? தேவகுரு பிரகஸ்பதி எனது செயலை சரி தகாதது என்று கூறுவதற்கு அறிவுதையுள்ளவரா? நான் செய்தது அனைத்தும் சொர்க்கத்தின் பாதுகாப்பு, தேவர்களின் நன்மைக்காக செய்தேன். அதற்காக நான் வருந்த வேண்டிய அவசியமில்லை. சுவாமி, தேவி, இந்த விஷயத்தில் மேலும் ஏதும் பேசாதே. காலம் வரும்போது உனக்கு நிலைமை நன்றாக புரிந்துவிடும். நிலைமை புரிந்துவிடும். போதும் தேவி, போதும். இப்போது நான் மிகவும் களைத்துள்ளேன். எனக்கு இப்போது ஓய்வு தேவைப்படுகிறது. தேவராஜன் செய்த தகாத செயல் என்ன? தேவி இந்திராணி எவ்வளவோ கேட்டும் கூட தேவராஜன் பதில் கூறவில்லை. நம் அனைவருக்கும் ஒருவேளை புதிய துன்பம் ஏதாவது வரப்போகிறதா என்ன? துவேஷ்டரிடம் தவறாக நடந்து கொண்டிருப்பாரோ? அனுமானம் செய்வதால் நம்மால் எந்த முடிவுக்கும் வர முடியாது. அப்படியானால் இந்த விவாதத்தை இத்துடன் முடித்து விடுவோம். ஆதிசக்தியே, பராசக்தியே, ஆதி அந்தமில்லா பராசக்தியே, அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகியே, தேவராஜன் செய்த செயலால் ரிஷி துவேஷ்டர் நிச்சயம் கோபம் கொண்டிருப்பார். அவரது கோபத்தில் இருந்தும் பகை உணர்வில் இருந்தும் சொர்க்கத்தை காப்பாற்ற வேண்டும், சொர்க்கத்தை காப்பாற்ற வேண்டும். சொர்க்கத்தை பாதுகாப்பதற்காக தேவகுரு பிரகஸ்பதி அன்னை சக்தியை பிரார்த்தனை செய்தார். ஆனால் துவேஷ்டரின் பழிவாங்கும் உணர்வினால் சொர்க்கத்தின் பாதுகாப்பிற்கு ஆபத்து வந்து கொண்டிருந்தது. எதிர்கால நடப்புகளால் நாரதரின் சாபத்திலிருந்து பர்வதன் எப்போது விடுபடுவான் என்று தெரியவில்லை. பர்வத முனிவன் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை சற்றும் அறியாதிருந்தான். நாரதன் என்னை சபித்து விட்டான். நான் ஆகாய மார்க்கமாக பயணம் செய்ய முடியாதாம். ஆகையால் இனிமேல் சொர்க்கலோகம் சென்று என்னால் தேவகுரு பிரகஸ்பதியை காணவும் முடியாதாம். ஆனால் நாரதனின் சாபம் பலிக்குமா என்ன? நாரதன் தான் தனது சக்தியை இழந்து விட்டானே. அவன் தேவ ரிஷியாக என்ன, சாதாரண ரிஷியாக கூட மாற முடியாது. நான் நிராசையடைந்து சாபத்தின் பயத்தால் ஆகாயத்தில் பறக்கும் முயற்சியை கைவிடல் கூடாது. ஒருவேளை எனக்கு பறக்கும் சக்தி இருந்தாலும் இருக்கலாம். முயற்சி செய்தால் ஒருவேளை அதில் வெற்றியும் பெறலாம். இந்த பெண் என்னை பார்த்து கேலி செய்து சிரிக்கிறாள்.
நான் செய்யும் முயற்சிகளை கண்டு சிரிக்கிறாள். நான் மரத்தின் மீது ஏறிச் சென்று முயற்சி செய்து பார்க்க வேண்டும். ஒருவேளை வெற்றியும் பெறலாம். நான் பர்வத முனிவன், தேவர்களின் குரு பிரகஸ்பதியின் தலையாய சிஷ்யன் பர்வதன். இப்பொழுது அறிவிக்கிறேன், எனக்கு ஆகாயத்தில் பறக்கும் சக்தி இருக்கிறது. முன்போலவே என்னால் ஆகாய மார்க்கமாக பயணம் செய்ய முடியும். சக்திகளை இழந்த அந்த நாரதனின் சாபம் எனது முயற்சிகளுக்கு தடையாக இருக்கவே முடியாது. இப்போது நான் பறப்பேன், நிச்சயம் பறப்பேன், பறந்தே தீருவேன். என்னாச்சு புள்ள? என்னாச்சு? என்னாச்சு புள்ள? இந்த ஆளு யாரு? இவங்களுக்கு என்னாச்சு? இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. போய் யாரோ முனிவர்னு நினைக்கிறேன். இவரோட சக்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவர் பறக்க முயற்சி செஞ்சப்ப மரத்திலிருந்து விழுந்து அடிபட்டுக்கிட்டாரு. முனிவருங்கிற? முனிவர் இல்ல, ஏதோ பைத்திய போல இருக்குது. என்ன புள்ள, மேல இருந்து குதிச்சிருந்தா செத்து போயிருப்பேன். இந்த பைத்தியத்தை இங்க எதுக்காக தூக்கிட்டு வந்த? ஏன் புள்ள, ஏன் அழுவுற? போய் நீங்க தானே சொல்லுவீங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது நம்ம காட்டுவாசிகளோட கடமைன்னு. உதவி செய்ய இவர் இங்க கூட்டிட்டு வந்தா நீங்க சாவட்டோன்னு சொல்றீங்களே. அப்படியா? அழுவாத. போய் இவர் சாதாரண மனுஷர் இல்ல. அது சரி புள்ள, உனக்கு எப்படி தெரியும் இவன் சாதாரண ஆள் இல்லைன்னு? இவர் கீழே விழுந்தும் கூட சாகர. போய் உங்களுக்கு தான் பச்சளை பத்தி எல்லா விஷயமும் தெரியுமே. அத போட்டா சாக கிடக்கிறவங்களுக்கு உசிறு வருமே. அப்போ நீங்க உங்க பச்சளையால இந்த முனிவரை குணப்படுத்த முடியாதா? சரிதான், இப்பவே காட்டுக்கு போய் பச்சளைய பறிச்சுக்கிட்டு வந்துடுறேன். முனிவரே, நான் உங்களை சாக விட மாட்டேன், நிச்சயம் விட மாட்டேன். கொரிலா, ஓ மவ வன்னியாவுக்கு இப்ப கல்யாண வயசு. நீ அவளுக்கு ஏத்த பையனை தேடி தேடி அழுத்து போயிட்ட. எந்த வரனும் வன்னியா மனசுக்கு பிடிக்கவும் இல்லை. இந்த பைத்தியத்தை வன்னியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால தான் அவனை அழைச்சிட்டு குடிசைக்கு வந்திருக்கிறா. கொரிலா, பச்சளையால் அவனை குணப்படுத்தி வன்னியாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. உன் சமயம் குறைஞ்சிரும். பரமேஸ்வரா, என் இறைவா, இது என்ன சோதனை? முனிவரே, 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 எந்திரிங்க.
கன்னியா புள்ள, ஏன் அழுவுற? இந்த பாரு, இந்த பச்சளையனா அரைச்சு போட்ட உடனே இந்த முனிவர் எழுந்திருச்சிருவாரு. இந்த பச்சளையை அரைச்சு இந்த முனிவரோட நெத்தியில 10 போட்டுரு. போ புள்ள, போ. முனிவரே, நீங்க ரொம்ப சீக்கிரம் குணமாயிடுவீங்க. என் எப்போயோட பச்சலை ரொம்ப நல்லது. தமயந்தி, தமயந்தி, உன் சுயம்பரத்திற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் ஆகிவிட்டன. இப்போது நீ உனக்கு பிடித்த வரனை தேர்ந்தெடுக்கலாம். தாயே, இறைவன் ஒருவரை என் கணவனாக என்னிடம் அனுப்பினார். முனிவர் நாரதரை என் கணவனாக வரித்து விட்டேன். என் மனத்திற்குள் நான் அவரை என் கணவராக ஏற்றுக்கொண்டேன். நான் வேறு ஒரு மனிதரை பற்றி யோசித்தல் கூட இயலாது. நாங்கள் உன்னுடைய இந்த விருப்பத்திற்கு இணங்க மாட்டோம். நீ சுயம்பர மண்டபத்தில் ஒரு ராஜகுமாரனை தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டும். தேவி, நான் நாரத முனிவரை கண்டுபிடித்து விட்டேன். அவர் வனத்தில் குடில் அமைத்து வசிக்கிறார். நான் அவரிடம் உன்னை பற்றிய விஷயம் கூறினேன். அப்படியா? அவர் என்ன கூறினார்? அவர் கூறினார், ராஜகுமாரி தமயந்தியிடம் சென்று இந்த வானரமுகன் நினைவு வேண்டாம் என்று சொல்லச் சொன்னார். அழகிய ராஜகுமாரனை திருமணம் செய்து கொள்ள சொன்னார். வசுதா, விரைவில் என்னை அவரிடம் கூட்டிச் செல். இல்லை என்றால் சுயம்பரம் நடக்கும் முன்பே நான் உயிர் தியாகம் செய்வேன். இல்லை இல்லை, அவ்வாறு ஏதும் செய்து விடாதே. நீ எனது பேச்சை கேட்டால் நான் செய்ய மாட்டேன். சரி, பொழுது சாய்ந்ததும் எவர் கண்ணிலும் படாமல் நாம் அங்கு செல்வோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. பரம்பொருளே, சிறிய குற்றத்திற்கு மாபெரும் தண்டனை அளிக்காதீர்கள். நான் ஜெகத்தில் முகத்தை காட்ட தகுதி இல்லாதவனானேன். பரம்பொருளே, என் மீது கருணை காட்டுங்கள். பரம்பொருளே, கருணை காட்டுங்கள். என் முகத்தை மீட்டுத் தாருங்கள். அதன் மூலம் இத்துன்பத்திலிருந்து விடுபடுவேன். பரம்பொருளே, எனக்கு அருள் பொழியுங்கள். பரம்பொருளே, அருள் பொழியுங்கள். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. என்ன ஆயிற்று சுவாமி? தேவி, எனது பிரிய நாரதன் என்னை அழைக்கிறான். இருந்தும் கட்டுப்பட்டுள்ளேன். நான் நாரதனுக்கு பர்வத சாப விமோசனம் தந்தால்
அது விதியை மீறிய செயலாகிவிடும். நானோ விதியை மீறி செயல்பட முடியாது. எவர் சாபம் அளித்தாரோ அவரே சாபம் பெற்றவனை அதிலிருந்து விடுவிப்பார். தாங்கள் எல்லாம் வல்ல இறைவன். நாரதனே, இத்துன்பத்திலிருந்து தாங்கள் தான் விடுவிக்க வேண்டும். நான் பர்வதனை தூண்டி விடுவேன். ஆனால் அதற்கு முன்பு பல நிகழ்ச்சிகள் நடைபெறும். சுவாமி, ராஜகுமாரி, நீயா இந்த நேரத்தில் இங்கேயே? ஆம் சுவாமி, நான் என்றென்றைக்கும் என் பெற்றோரின் வீட்டை விட்டு தங்கள் திருவடிகளுக்கு சேவை செய்வேன். நீ செய்தது சரியல்ல. நீ செய்தது சரியல்ல ராஜகுமாரி. உன்னுடைய பெற்றோரின் வீட்டை விட்டு வெளிவருவது திருமணமாகாத பெண்ணுக்கு அழகே அல்ல. வேறு ஒரு வழியும் தெரியவில்லை. நான் என்னுடைய மனதில்... போதும் ராஜகுமாரி, போதும். திருமணமாகாத ஒரு கன்னி பெண் தனது பெற்றோர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக தான் விரும்பிய கணவனை அடைய வேண்டும் என்று தன் பிறந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் என்றால் அதற்கு முன்பே அவளுடைய மானம் மரியாதை அனைத்தும் பறிபோய்விடும் ராஜகுமாரி. பெண் தனது மானம் மரியாதை அனைத்தையும் இழந்து விட்டால் காதலிக்கும் தகுதி என்பது அவளிடம் இருக்குமா கூறு? ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இந்த காதல் என்ற பந்தத்திற்கு மானம் மரியாதை தான் ஆதாரமாக இருக்கின்றது. மற்ற காரணம் எல்லாம் காமம்தான், மோகம்தான், வேறு எதுவும் இல்லை. அது காதல் இல்லை. ஆயினும் முனிவரே, நான் தங்கள் மீது காதல் கொண்டுள்ளேன். ஆனால் நான் உன்னை காதலிக்கவில்லை. என்னை காதலிக்கும்படி எவராலும் தூண்டவும் முடியாது. அப்படி என்றால் என்னை பற்றி தாங்கள் யோசிக்க கூட இல்லையா? யோசிப்பதா? திருமணமாகாத ஒரு கன்னி பெண்ணை பற்றி யோசிக்கின்ற உரிமை பெற்றோருக்குத்தான் உண்டு. நீயோ இன்று அந்த மாபெரும் உரிமையை உன்னுடைய காலால் மிதித்து அதை நாசமாக்கி விட்டுத்தான் இங்கு வந்திருக்கிறாய். ராஜகுமாரி தமயந்தி, எந்த பெண் தனது பெற்றோரின் ஆசீர்வாதம் பெறாமல் வீட்டிலிருந்து வெளியேறுகின்றாளோ, அவளது பெற்றோர்களை தவிக்க விட்டு வருகிறாளோ, அவள் வாழ்க்கையில் சுகமாக இருக்க முடியாது. இங்கு வந்தும் கூட எனது விருப்பம் நிறைவேறாதா முனிவரே? ராஜகுமாரி, நீ மீண்டும் மீண்டும் சுற்றி வளைத்த அதே பேச்சையே பேசுகின்றாய். நான் எப்பொழுதுமே உனக்கு ஆசை காட்டி வாக்களிக்கவில்லை. ராஜகுமாரி, நானோ ஒரு கட்டை பிரம்மச்சாரி. அன்று ஒரு கணம் என் மனம் சஞ்சலப்பட்டது என்னவோ உண்மைதான். இன்று அதற்கான தண்டனையை தான் அனுபவிக்கிறேன். என்ன தண்டனை அனுபவிக்கிறீர்களா? ஆம் ராஜகுமாரி, நான் ஒரு கணம் சஞ்சலப்பட்டேன். இந்த ஜகம் மற்றும் எதிர்காலம் ஒரு உண்மையை நன்றாக அறிந்து கொள்ள முடியும். இந்த தேவரிஷி நாரதன் 8 ஜாமத்திலும் நாராயண நாராயண என்று ஜெபிக்கும் முனிவன் அன்று ஒரு கணம் சஞ்சலமடைந்ததால் மிக கடுமையான தண்டனையை, மாபெரும் மன வருத்தத்தை அனுபவிக்கிறான் என்று எனது வாழ்வின் இந்த மாபெரும் உண்மையை அறிந்து கொண்டு அறிவுள்ளவர் நிச்சயம் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வார். அவர் வாழ்வில் எச்சரிக்கையாக இருப்பார். நம் மனம் ஒரு கணம் சஞ்சலமடைந்தால் கூட நரகத்தின் வாயில் நமக்காக திறந்துவிடும். நான் மனமாற முடிவு செய்து விட்டேன். திருமணம் செய்யும் எண்ணத்தை மறந்தும் கூட என் மனதில் வளர விட மாட்டேன். இந்த உறுதிமொழியை நான் உறுதியுடன் கடைபிடிப்பேன். அருள் கூர்ந்து நீயும் உன் பெற்றோரிடம் சென்று விடு. இல்லை என்றால் வருத்தப்படுவார்கள். முனிவரே,
உறுதிமொழி எடுப்பது தங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா? என்னாலும் அது முடியும். அதாவது நான் இந்த ஜென்மம் மட்டுமல்ல, இன்னும் பல ஜென்மங்களிலும் தங்கள் சேவகியாக தங்கள் திருவடிகளில் இருந்து சேவை செய்து கொண்டிருப்பேன். தாங்கள் என்னை மணந்து கொண்டாலும் அல்லது கொள்ளாவிட்டாலும் நான் இந்த குடிலில் ஓரிடத்தில் இருந்து கொண்டு என்னால் முடிந்த வரையில் தங்களுக்கு சேவை செய்வேன். இது நடக்க முடியாது, நிச்சயம் நடக்க முடியாது. ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி ஒரு பெண்ணுடன் ஒரே இடத்தில் வாசம் செய்யவே முடியாது. நீ ஏற்கவில்லை என்றால் நான் வேறிடம் சென்று விடுகிறேன். எனது வேண்டுகோளை கேளுங்கள். நான் தங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். நான் இருந்தாலும் தங்கள் பிரம்மச்சரியத்திற்கு பங்கம் ஏதும் ஏற்படாது. நான் தங்களையே தரிசித்துக் கொண்டு எனது கடமையை தவறாமல் செய்து கொண்டிருப்பேன். தாங்கள் எனக்கு தரிசனம் அளிக்காமல் வஞ்சிக்காதீர்கள் சுவாமி. தரிசனம் அளிக்காமல் வஞ்சித்து விடாதீர்கள் சுவாமி. முனிவரே, முனிவரே, தயவு செய்யுங்கள். ராஜகுமாரி தமயந்தி இங்கு இருக்க தாங்கள் அனுமதி தாருங்கள். இவள் மாளிகைக்கு திரும்பி செல்வதை காட்டிலும் உயிர் தியாகமே மேல் என்று முடிவு செய்துவிட்டாள். இனி இறைவன் பரம்பொருள் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும். நீயும் இறைவன் சிவனிடம் வேண்டிக்கொள். நான் சாபத்திலிருந்து விடுபட வேண்டும், நல்ல நிலையை அடைய வேண்டும். ஓம் நம சிவாய. ஏ சர்வேஸ்வரா, எனக்கு புத்திர பாக்கியத்திற்கான வரத்தை தாங்கள் அளித்தீர்கள். அந்த வரம் எப்போது பலிக்கும் பிரபு? நான் காத்திருந்து காத்திருந்து களைத்து போய்விட்டேன் பிரபு. என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் பிரபு, நிறைவேற்றுங்கள். அழாதே தேவி, இறைவன் உனக்கு அளித்த வரம் நிச்சயம் பலித்துவிடும். அவரது வரத்தை ஒருபோதும் நம்பாமல் இருக்காதே. நான் அவருடைய வரத்தை நம்புகிறேன் சுவாமி. ஆனால் இறைவன் சிவனுக்கு அதை நினைவூட்டுகிறேன். இந்த ஜகத்தை காக்கும் நாதனுக்கு நினைவூட்ட வேண்டிய அவசியமில்லை. தாமதமாவதால் உன் மனதில் சந்தேகம் எழலாம். ஆனால் அது தாமதமில்லை, உன் பக்திக்கு ஒரு சோதனை. ஆகையால் தேவி, தைரியமாக இரு. எவர் மனதில் தைரியம் இருக்கிறதோ அவர் அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. அவரது சக்தியும் அதிகமாகும். பரம்பொருளை நினைத்த மாத்திரத்திலேயே பக்தர்களின் மனதில் ஒரு சக்தி பிறக்கிறது என்பது சந்தேகமற்ற உண்மை. அவர்தான் இந்த ஜகத்தை காக்கின்ற இறைவன். இது நிலைத்திருக்கும் சத்தியம். இதை பற்றி ரிஷி ததீசி மிக நன்றாக அறிந்திருந்தார். மறுபுறம் உடல் நலமற்ற முனிவன் பர்வதனை குணப்படுத்துவதற்காக, அவனை நடமாட வைப்பதற்காக வன்யாவும் அவள் தந்தை கொரிலாவும் மிக கடுமையாக முயற்சி செய்தார்கள். தவம் செய்யும் முனிவரே, இதுவரை நீங்க உங்க பேரை சொல்லவே இல்லையே. ஏ பேதை பெண்ணே, என் பெயர் உனக்கு தெரியாதது ஒரு விதத்தில் நல்லதுதான். ஏன் ஏன் அப்படி? அது ஏனென்றால் பெயர் தெரிந்தவுடன் நமக்குள் பழக்கம் அதிகரிக்கும்.
அதிகரிக்கும் அல்லவா? ஆ, அதிகமாகும். அதனால பழக்கம் அதிகமானால் நெருக்கமும் அதிகமாகும் அல்லவா? இதுல என்ன தப்பு இருக்கு? நெருக்கம் அதிகமானால் நமக்குள் நட்பு அதிகமாகும். நட்பு அதிகமாகி அது ஒரு உறவில் போய் முடியும். அதன் பிறகு துன்பமும் வருத்தமும் மிகவும் அதிகமாகிக் கொண்டே போகும். ஆனால் எனக்கு இதிலெல்லாம் விருப்பமில்லை. நான் ஒரு யோகி, முனிவன். இப்படி உறவை ஏற்படுத்திக் கொண்டு துன்பப்படுவதற்கு நான் விரும்பவில்லை. எனக்கு அனுபவம் உண்டு. அதை என்னால் மறக்கவே முடியவில்லை. இஷ்டம் இருக்குதோ இல்லையோ, ஆனா உங்களுக்கும் எனக்கும் உறவு ஏற்பட்டுடுச்சு. உறவா? என்ன உறவு? நீங்க மரத்துல இருந்து குதிச்சு உங்க காலை உடைச்சுக்கிட்டீங்க, மயக்கமாட்டீங்க. நான் தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஏன் எப்போ பச்சலையால உங்களை குணப்படுத்தினாரு. நீங்களும் முன்ன மாதிரியே நல்லா குணமாயிட்டீங்க. இதெல்லாம் நடந்த சமயத்துல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்திருக்கோம், அதுவும் பக்கத்துல. இது உறவு இல்லைனா வேற என்ன? இது உறவு இல்லை. தந்தையும் மகளும் எனக்கு செய்த உதவிதான். இந்த உதவிக்காக நான் கடமைப்பட்டுள்ளேன். என்ன உதவி? என்ன உதவிங்க? நான் உங்ககிட்ட உங்க பேரை தானே கேட்ட முனிவரே. உங்களுக்கு உங்க பேரை சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்லாதீங்க. ஆனா உங்களுக்கு உதவி செஞ்சவங்க பேரை கூட நீங்க கேட்க மாட்டீங்களா? உன் பெயர் என்ன? வன்யா. வனத்துல இருக்கிற வனவாசினி வன்யா. வனவாசியான கொரிலாவோட மவ. வணக்கம் வனவாசி. தாங்கள் சிரமப்பட்டு என்னை குணமாக்கினீர்கள். இதை தாங்கள் அளித்த உயிர் பிச்சை என்று பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். முனிவரையா, என்ன கஷ்டம், நீங்களும் குணமாட்டீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. தாங்கள் ஒரு மகானை போல் பேசுகிறீர்கள் வனவாசியே. ஆனால் நான் தங்களுக்கு அதிக கஷ்டம் கொடுக்க விரும்பவில்லை. ஆகையால் எனக்கு விடை கொடுங்கள். எப்போய் முனிவரையா, போறேன்னு சொல்லி எங்க மனசை புண்படுத்தாதீங்க ஐயா. நீங்க இப்ப எங்க விருந்தாளி மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டீங்க முனிவரையா. நீங்க எங்களை சேர்ந்தவங்க. நானு பழம் கொண்டு வர மறந்துட்டேன். போய் கொண்டா, நல்லதா பார்த்து கொண்டா. சரியா போ போய். போ நான் போறேன். போமா. முனிவரையா, எனக்கு உங்க குலம், உங்க அப்பா அம்மா பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணுதான் தெரியும். என் மவ வன்னியா உங்களுக்கு சேவை செஞ்சு செஞ்சு உங்களை தான் கட்டிக்க போறதா கனவு கண்டுகிட்டு இருக்கா. நானும் மனசுல முடிவு பண்ணிட்டேன். நீங்க தான் என் மரும புள்ள. இல்லை வனவாசி, நான் ஒரு கட்ட பிரம்மச்சாரி, முனிவன். என்னால் திருமணம் என்ற பந்தத்தில் கட்டுப்பட இயலாது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. இந்த ஏழை வனவாசி மனசுல உன்னை நினைச்சுக்கிட்டா முனிவரே, அதை நாங்க விடவே மாட்டோம். ஒருவேளை நீங்க வர்ணியாவை கட்டிக்க மாட்டேங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அவ மனசொடைஞ்சு போயிடுவா. அப்புறம் அவ வேற யாரையும் கட்டிக்கவே மாட்டவே மாட்டா. இந்த வனவாசி குலத்துல அவளுக்கு கல்யாணம் ஆகலைண்டா அது ரொம்ப பெரிய பாவமா நினைப்பாங்க முனிவரே. என்ன இந்த பாவத்தை செய்ய சொல்லாதீங்க, இந்த பாவத்தை செய்ய சொல்லாதீங்க, செய்ய சொல்லாதீங்க. வண்டியா, ஓ ஆசை நிறைவேற போதுமா? இவரு நாம சொன்னதை ஒத்துக்கிட்டாரு.
வன்யாவும் கொரில்லாவும் செய்த உதவிக்கு நன்றி கூறி வணங்கி நான் அதிவிரைவில் இங்கிருந்து சென்றே ஆக வேண்டும். நாரதனுக்கு சாபம் கொடுத்து பயங்கர தவறு செய்துவிட்டேன். நான் அந்த தவறுக்கான பலனை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். வன்யாவிற்கும் அவள் தந்தை கொரில்லாவிற்கும் எனது எண்ணம் தெரிந்துவிட்டால் அவர்கள் என்னை செல்லவே விடமாட்டார்கள். இப்பொழுது நான் இங்கிருந்து உடனே சென்றாக வேண்டும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. என்னை மன்னித்து விடுங்கள் சிவசங்கரா, என்னை மன்னித்து விடுங்கள். எந்த இரு வனவாசிகள் என் உயிரை காப்பாற்றினார்களோ, உயிர் பிச்சை கொடுத்தார்களோ, அவர்களிடம் எதுவுமே கூறாமல் உறங்கும் பொழுது அவர்கள் அறியாமல் வந்துவிட்டேன். என்னை விட கொடுமையான பாவி இந்த உலகத்தில் வேறு எவர் இருக்க முடியும்? ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை பரமேஸ்வரா, வேறு வழியே இல்லை. நான் ஒரு பிரம்மச்சாரி. குடும்ப வாழ்க்கை என்ற பந்தத்தில் கட்டுப்பட்டு இருக்க முடியுமா பரம்பொருளே? தமயந்தி மீது காதல் மோகம் கொண்டு நான் முதலிலேயே பெரும் பாபம் செய்திருக்கிறேன். நாரதனின் சாபத்தால் ஆகாய மார்க்கமாக செல்லும் சித்தியையும் இழந்து நிற்கிறேன் பரம்பொருளே. என்னை மன்னித்து விடுங்கள் பரம்பொருளே, என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு கோரிய பர்வத முனிவன் தனது தவறுகளுக்கு வருந்தினான். உதவியற்ற பர்வத முனிவன் ஒரு இக்கட்டான நிலைமையில் அகப்பட்டுக் கொண்டான். என்ன செய்வது என்று அறியாது மிகவும் தவித்து துன்பப்பட்டான். மறுபுறம் கபடமாக வஞ்சிக்கப்பட்ட துவேஷ்டர் பழிவாங்கும் உணர்ச்சியினால் உந்தப்பட்டு அன்னை சக்தியை ஆராதனை செய்கிறார். தாயே சக்தி, யாகத்திலிருந்து தோன்றிய விஸ்வரூபன் திரிஷிராவை வதம் செய்து இந்திரன் என்னை மட்டுமல்ல உங்களையும் அவமானம் செய்திருக்கிறான். தாயே, நான் மீண்டும் யாகத்தை தொடங்குகிறேன். இம்முறை தாங்கள் எனக்கு மிகவும் சக்தி வாய்ந்த யாகபுத்திரனை அளிக்க வேண்டும். அவன் சொர்க்கத்தின் அதிபதி அகந்தை கொண்ட தேவேந்திரனை பழி தீர்க்க வேண்டும். தாயே, தாயே, அவ்வாறு நடக்கவில்லை என்றால் நானே முன்வந்து இந்த யாகத்தில் குதித்து என்னை உனக்கு அர்ப்பணித்துக் கொள்வேன். தாயே, எனது பிரார்த்தனைக்கு அழைப்பிற்கு பதில் கூறுங்கள் தாயே. சக்தி உபாசகா துவேஷ்டா, உனது இதயத்தில் இந்த யாக குண்டத்தை போலவே பழிவாங்கும் உணர்வு எரிந்து கொண்டிருக்கிறது. பழிதீர்க்கும் உணர்வுகளுக்கு அடிமையாகி கொடுமைகளை செய்தால் அது மிகப்பெரிய தீமையான செயலாகிவிடும். அது இஜகத்தில் விரும்பத்தகாத செயலாக இருக்கும். நல்லது என்னவெனில், இப்போது பழிவாங்கும் உணர்வை கைவிட்டுவிட்டு உனது சித்திகளை பயன்படுத்தி மக்களுக்கு நன்மை செய். இல்லை, இல்லை தாயே சக்தி, இல்லை. நான் அந்த துஷ்ட இந்திரனை தண்டித்து பழிக்கு பழி தீர்க்காத வரையிலும் என் மனதிற்கு அமைதி என்பதே இல்லை தாயே. மக்களுக்கு சேவை செய்கின்ற உணர்வு அமைதியான மனதில் தான் தோன்றும் தாயே. ஆகையால் முதலில் இந்த யாக குண்டத்திலிருந்து
ஒரு யாக புத்திரனை உருவாக்கி தாருங்கள். அவன் இந்திரனையும் மற்றும் சொர்க்கலோகத்தையும் அழித்து நாசமாக்கி எனது மனதை குளிர வைக்க வேண்டும். தாயே, தாயே, தாங்கள் வரமளிக்கவில்லை என்றால் நான் இப்போதே இந்த யாக குண்டத்தில் எனது உயிரை மாய்த்துக் கொண்டு விடுவேன். நில் துவேஷ்டா, நீ மடிவதால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது. இப்போது பழிவாங்கும் உணர்வுகளை விட முடியாவிட்டால் நான் உனது விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றியே தீருவேன். ஆனால் இதன் விளைவுகள் மிகவும் பயங்கரமாக இருக்கும். இனி இந்த யாக குண்டத்திலிருந்து மடிந்த பல அரக்கர்களின் ஆத்மாக்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து நீ செய்யும் இந்த பெரும் யாகத்தின் புத்திரனாக உருவெடுத்துவிடும். உனது இந்த யாக புத்திரன் அதிக பலசாலியாக நாசக்காரனாக இருப்பான். மீண்டும் ஒருமுறை யோசித்துக்கொள் துவேஷ்டா. நான் யோசித்து விட்டேன் தாயே. மீண்டும் ஒருமுறை யோசித்துக்கொள். மிக நன்றாக யோசித்து விட்டேன். இந்திரனை பழிவாங்க யாகத்திலிருந்து மிக அதிக வலிமை கொண்ட எனது யாக புத்திரனை நான் உருவாக்குவேன். அதன் விளைவு அழிவாகவே இருந்துவிட்டு போகட்டும். மகாபிரளய சாட்சிணி சர்வ மிருத்யு நிவாரிணி ஸ்வாஹா, மாத்ருகா வர்ண ரூபிணி ஸ்வாஹா, திரிபுராந்தரா தீபிகா ஸ்வாஹா, अनेक कोटि ब्रह्मांड जननी स्वाहा, लोकयुक्ति विदायिनी स्वाहा, बाबुबा विवर्जिता स्वाहा. ऐं ह्रीं क्लीं चामुण्डाय विच्चै स्वाहा. எனது யாக தந்தையே துவேஷ்டரே, வணக்கம். நீங்கள் என்னை அழைத்ததின் பேரில்தான் நான் தங்கள் யாகபுத்திரன் விருத்ராசுரன் வந்துள்ளேன். தாங்கள் எனக்கிடும் ஆணை என்ன? நன்றி தாயே, சக்தி தாயே, நன்றி. எனது யாக புத்திரன் விருத்ராசுரன் எனது லட்சியத்தை நிச்சயமாக பூர்த்தி செய்வான். யாகபுத்ரா விருத்ராசுரா, நீ சாதாரண வடிவத்திற்கு மாறி என் அருகில் வா. பல விஷயங்கள் கூற வேண்டும். தங்கள் ஆணைப்படியே செய்கிறேன் யாகசீலர் துவேஷ்டரே. என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் யாகசீலரே. எனக்கு ஆணையிடுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? மகனே விருத்ராசுரா, என் மனதில் துஷ்ட இந்திரனுக்கு எதிராக பகைமை கொழுந்துவிட்டு எரிகிறது. அந்த துஷ்ட இந்திரன் இதற்கு முன்னால் இந்த யாகத்திலிருந்து தோன்றிய உனது யாக சகோதரன் திரிசரனை தந்திரத்தால் வதம் செய்தான். அதற்கு நீதான் பழி வாங்க வேண்டும். நான் இப்போதே துஷ்ட இந்திரனை அழித்து விடுகிறேன். இல்லை விருத்ராசுரா, இல்லை, அப்படி செய்ய வேண்டாம். ஏன் வேண்டாம் யாகசீலரே? ஏனென்றால் உனது யாக சகோதரன் திரிசரன் என் பேச்சை கேட்காமல் பெரும் தவறு செய்து விட்டான். அந்த தவறை நான் உன்னை மறுபடியும் செய்ய விட மாட்டேன். என்ன தவறு? நான் திரிசரனிடம் கூறினேன், நீ இந்திரனை பழிவாங்குவதற்கு முன் பிரம்மதேவரிடம் சாகாவரம் பெற வேண்டும் என்றேன். ஆனால் அவனோ என் ஆணையை ஏற்கவே இல்லை. அதனால் இந்திரனின் கைகளால் வதம் செய்யப்பட்டான். நான் இந்திரனை விடமாட்டேன் யாகசீலரே. அவன் என் கைகளால் மடிவான். அவ்வாறு எதுவும் செய்யும் முன்பு ஒரு வனத்தில் தனிமையான இடத்திற்கு சென்று பிரம்மதேவனை உனது மனதில் நினைத்து தவத்தை தொடங்கிவிடு. கடுமையாக தவம் செய். பிரம்மதேவன் மகிழ்ச்சி அடைந்து உனக்கு வரமளிக்கும் வரையில் தவம் செய்.
மகனே, ஏன் மௌனமாகிவிட்டாய்? நான் தங்களின் ஆணையை நிறைவேற்றுவேன் யாகசீலரே. ஆனால் ஆனால் என்ன விருத்ராசுரா? நீங்கள் இப்பொழுதே எனக்கு வாய்ப்பு அளித்தால் அந்த சொர்க்காதிபதி இந்திரனுக்கு நான் மாபெரும் சக்திசாலி என்று காட்டுவேன். இல்லை விருத்ராசுரா, எனக்கு உனது சக்தியை பற்றியும் தெரியும். அந்த இந்திரனின் தந்திரமும் கபட நாடகமும் எனக்கு தெரியும். அந்த துஷ்டன், தந்திரக்காரன், கபட நாடகம் ஆடுபவன், அதிக அறிவாளி. அவன் உனது பலவீனத்தை தேடி கண்டுபிடிப்பான். அதை பயன்படுத்திக் கொண்டு அங்கேயே உன் மீது தாக்குதல் நடத்துவான். ஆகையால் உனக்கு அறிவுரை கூறுகிறேன். ஒரு எதிரியை பலவீனமாக்குவதற்கு நீ பெரும் சக்தியை பெற வேண்டும். பிறகு பிரம்மதேவரின் வரத்தை பெற்றுக்கொள். தங்கள் ஆணை யாகசீலரே, வருகிறேன். முனிவரே, 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 முனிவரையா, எங்க போயிட்டீங்க? முனிவர் எங்க போனாரோ? அந்த முனிவர் எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல. அந்த முனிவர் ரொம்ப பாவம் செஞ்சிருக்காரு வன்னியா. அவரு மேல நாம வச்சிருந்த அன்பை ஏத்துக்காம ஓடி போயிட்டாரு. வன்னியா, நீ அவரை மறந்துரு. நான் உன்னோட கண்ணாலத்தை ஒரு நல்ல வனவாசியோட நடத்துறேன். வன்னியா, வன்னியா, முனிவரே, 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 ஏன் எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சீங்க முனிவரே? நான் உங்களை புருஷனாக அடையணும்னு நினைச்சேன் முனிவரே. நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நீங்க எனக்கு எனக்கு உங்களுக்கு தெரியும் சுவாமி, நான் அந்த முனிவர் மேல அன்பு வச்சிருந்தேன். அப்ப நீங்க ஏன் அவரை போக விட்டீங்க? ஏன் போக விட்டீங்க சாமி? ஏன் ஏன் போக விட்டீங்க? ஏன்? வன்னியா, நடப்பவை எல்லாமே விதியின் செயல்தான். இதனால் நீ வருத்தப்படக்கூடாது. பர்வதன் உனக்கு ஏற்றவன் அல்ல, நீயும் அவனுக்கு ஏற்றவள் அல்ல. நீயும் அவனும் சேர்ந்து இருந்த காலம் நதியும் ஓடமும் போன்ற ஒரு உறவுதான். ஆகையால் அவனை நீ மறந்துவிடு. உன் தந்தையின் சொற்படி நீ நடந்து கொள். வன்னியா, என்ன புள்ள? போய் இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே செய்யறேன். வா, பரமசிவன் நினைக்கிறபடிதான் எல்லாமே நடக்கு. வா. உள்ளங்க போற. மகாராஜா சஞ்சயனை காண நான் ஒரு முனிவன். இந்த மாளிகைக்குள் செல்ல எனக்கு தடை ஏதும் கிடையாது. மகாராஜாவின் ஆணை, எந்த முனிவரையும் மாளிகைக்குள் அனுமதிக்க கூடாது என்று நீ இங்கிருந்து சென்று விடு. எனது நண்பன் நாரதன் இந்த மாளிகையில் இருக்கிறான். நான் அவனை சந்தித்தாக வேண்டும். நாரதனா? அந்த கொடிய பாவி நாரதனையா பார்க்க போகிறாய்? எங்கள் ராஜகுமாரி வாழ்வை நாசமாக்கிய பாவியையா? அவன் பெயரை சொல்வது கூட பாவம். இப்போதே சென்று விடு. பாவியோ அல்லது புண்ணியவானோ, அந்த பட்டங்களை கேட்க நான் இங்கு வரவில்லை. நான் தான் கூறினேனே, நான் அவனை சந்திக்க வேண்டும் வீரனே. மகாராஜா, காப்பாற்றுங்கள் மகாராஜா. மகாராஜா, இவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். கூறுங்கள் மகாராஜா, என் நண்பன் நாரதன் எங்கே? கேள் முனிவனே, எப்படி அந்த நாரதனை இந்த மாளிகையிலிருந்து நான் வெளியேற்றினேனோ அதே போல்
உன்னையும் இங்கிருந்து வெளியேற்றி விடுவேன். நல்லது என்னவெனில் அவனது பெயரை என் முன் எடுக்க கூடாது. அந்த நாரதன் எம்மை இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டான். எனது மகள் தமயந்தியின் வாழ்வை நாசமாக்கி விட்டான். அவளை எம்மிடமிருந்து பிரித்தான். ஒரு ராஜகுமாரியாக இருந்தும் கூட ஒரு வனவாசியை போல அவளுக்கு வாழ்க்கை நடத்த வேண்டியுள்ளது. இங்கிருந்தால் இந்த குற்றத்திற்காக நாரதனுக்கு மரண தண்டனை கிடைத்து இருக்கும். ஆனால் தமயந்தியும் அதனால் தனது உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாம். இதை நினைத்து தான் நாரதனுக்கு எதிராக ஏதும் செய்யவில்லை. சரி, ஒன்று கூறுங்கள் அரசே, அவர்கள் இருவரும் எங்கே? நாங்கள் கூற மாட்டோம். தயவு செய்து இங்கிருந்து சென்று விடு. முனிவரே, இன்று நான் ராஜகுமாரி தமயந்தியை காண அவளது குடிலுக்கு செல்வேன். தாங்களும் என்னுடன் வாருங்கள். வா. ஹே சிவசங்கரா, அவரை நான் மனதில் கணவராக வரித்து விட்டேன். ஆனால் அவர் என்னை காணக்கூட விரும்பவில்லை. தனது பிரம்மச்சரிய விரதத்தை காப்பதற்காக என்னிடமிருந்து விலகி இருக்கிறார். ஹே பிரபு, அருள் கூர்ந்து அவரது மனதில் என் மேல் இரக்க உணர்வை ஏற்படுத்துங்கள். அதனால் அவருக்கு சேவை செய்கின்ற நல்வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ராஜகுமாரி, நாரத முனிவரின் பால்ய நண்பர் பர்வத முனிவர் உன்னை காண வந்துள்ளார். வணக்கம் பர்வத முனிவரே. உனக்கு நன்மையே நடக்கும். அதுதான் நடப்பதே இல்லையே. நற்காரியங்கள் ஏதுமே தாங்கள் செய்யாமல் நல்லது நடக்கும் என்று கூறுகிறீர்களே. எது உண்மையில் நடக்கப் போகிறது முனிவரே? தீய செயல்களா? நான் செய்தேனா? வானர முகமாகும் சாபத்தை நாரதருக்கு அளித்தீரே, அது நாரதருக்கும் எனக்கும் நன்மை தரக்கூடிய செயலா? சாபத்தால் பாதிக்கப்பட்டு வானர முகனான காரணத்தால் எனது சுவாமி இங்கும் அங்கும் அலைந்து கொண்டு இருக்கிறார். அவர் எவருக்கும் தனது முகத்தை காட்டக்கூட விரும்பவில்லை. அப்படி என்றால் நாரதன் இந்த குடிலில் இல்லையா? அவர் எங்கிருக்கிறார் என்று நான் அறியேன். நானும் கூட அவரது தரிசனத்தை பெற மிகவும் ஏங்குகிறேன். நான் அவனை எங்கு தேடுவது? நான் அவனை காண வேண்டியது மிக அவசியம். முனிவரே, அவர் வெகு தொலைவு சென்றிருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன். இந்த காட்டில்தான் எங்காவது இருக்க வேண்டும். எங்கிருந்தாலும் சரி, நிச்சயமாக தேடி கண்டுபிடித்து விடுவேன். நண்பா நாரதா, நீ எங்கு இருக்கிறாய்? உனது நண்பன் பர்வதன் உன்னை தேடிக்கொண்டு வருகிறான். நண்பா நாரதா. வசுதா, இப்பொழுதும் எனது அன்னையும் தந்தையும் கோபமாக உள்ளனரா? அவர்கள் இன்னும் என்னை மன்னிக்கவில்லையா? ராஜகுமாரி, உன்னுடைய இந்த நிலையை என்னால் காண இயலவில்லை. எங்கு சென்றது உனது சிரிப்பு, விளையாட்டுகள், சிரித்து கதை சொல்வது? எப்பொழுதுமே சிரித்து பேசிக் கொண்டிருந்தாய். இப்பொழுதோ எப்பவும் வருத்தம், துக்கம். ஏன் ஏன் இவ்வாறான வாழ்க்கை ராஜகுமாரி? இந்த வாழ்க்கை நானே ஏற்படுத்திக் கொண்டது தோழி வசுதா. என்னால் தான் நாரதர் சாபம் பெற்றார் என்று தோன்றுகிறது. அதற்காக இப்பொழுது நான் பிராயச்சித்தம் செய்கிறேன் என்று வைத்துக்கொள். நண்பா நாரதா.
தோழா நாரதா, பர்வதன் உன்னை காண வந்திருக்கிறேன் நண்பா. எங்கிருந்தாலும் என் கண் முன்னால் வா நண்பா, என் முன்னால் வா. பர்வதனா, இப்போது இவன் இங்க என்ன செய்கிறான்? நாரதா, நண்பா நாரதா, நண்பா நாரதா, உன்னை சபித்த பாவம் இன்றும் என்னை பின்தொடர்ந்து வருகிறது. உன்னிடமிருந்து விலகி நான் பல துன்பங்களை அனுபவித்து வருகிறேன். அதற்காக நான் வருந்துகிறேன். உன்னை சாபத்திலிருந்து விடுவிக்க நினைக்கிறேன். நண்பா நாரதா, எனக்குள் இருந்த சித்திகள் சிறிதளவும் எஞ்சி இருந்தால் அந்த சித்திகள் அனைத்தும் உன் சாபத்தை போக்கட்டும். நீ மீண்டும் பழைய வடிவத்தை அடைய கடவாய். ஓம் நமச்சிவாய. நாராயண நாராயண. பர்வதா, இப்போது நான் உனக்கு அளித்த சாபத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறேன். இப்போது நீயும் முன் போலவே ஆகாயத்தில் பயணித்து விரும்பிய இடத்திற்கு செல்ல முடியும். நாராயண நாராயண. சாப விமோசனம் கிடைத்தது. என் சாபம் போய்விட்டது. என்னால் பறக்க முடியும், என்னால் பறக்க முடியும். நண்பா நாரதா, நீ தன்யன். நண்பா நாரதா, பேதை பெண் தமயந்தி என்னால் தான் துன்பப்படுகிறாள். நீ அவளது துன்பத்தை போக்கி வை நண்பா. நண்பா பர்வதா, தமயந்தின் துன்பத்தால் எனக்கும் வருத்தம்தான். ஆனால் அவளது விருப்பத்தை என்னால் பூர்த்தி செய்ய இயலாது. படைப்பின் நாயகன் பிரம்மா என்னை பிரம்மச்சாரியா இருக்க கட்டளையிட்டுள்ளார். அந்த கட்டளையை மாற்ற நினைத்ததால் வந்த வினையை நீயே கண்டாய். அந்த கட்டளையை மீறிவிட்டாலோ அதன் விளைவு மிக பயங்கரமாக இருக்கும். அதை உன்னால் அனுமானிக்கவும் முடியும். இருந்தும் எச்சரிக்கையா இருக்கிறேன் பர்வதா. இந்த ஜெகத்தில் பல கோடி உயிரினங்கள் உள்ளன, துன்பம் அனுபவிக்கின்றன. அவைகளுக்கு தெரியாது அவைகளின் துன்பங்கள் அவைகள் செய்த தீவினையால் என்று. என்னை அறியாமல் நானும் ஒரு தவறு செய்து விட்டேன் நண்பா நாரதா. ஒரு வனவாசி பெண் என்னை கண்டு என் மீது காதல் கொண்டு விட்டாள். ஆனால் எனது பிரம்மச்சரிய விரதத்தை காப்பாற்றிக் கொள்ள நான் அவளை விட்டுவிட்டு வந்து விட்டேன். ஆனால் நீ தமயந்தியின் துன்பத்தை போக்கி வைக்க ஒரு மார்க்கத்தை தேடு நண்பனே. தமயந்தியை போன்ற ஒரு நல்லவளை, தியாகம் செய்த பெண்ணை துன்புறுத்தும் பாவத்தை என்னால் செய்ய இயலாது. நான் அவளுக்கு என்னுடைய நிலைமையை எடுத்து கூறி அவளது மனதை மாற்ற முயற்சிக்கிறேன். பர்வத முனிவர் தனது நண்பர் நாரதரை தேடி வனத்திற்கு சென்றுள்ளார். அவரால் கண்டுபிடிக்க முடியுமா? இருவரும் நண்பர்கள். அவர்கள் அன்பாக இருக்கிறார்கள். அதோடு அன்பா அன்பா அன்பாக இருப்பவர்கள் சாபம் கொடுத்துக் கொள்வார்களா? இருவரும் ஒருவரை ஒருவர் சபித்தார்கள். ஆனால் பர்வத முனிவர் அதற்காக வருந்துகிறாரே. அவர்கள் இருவரும் இங்கு வருகிறார்கள். எனது தவம் பலித்து விட்டது வசுதா. கண்டாயா, நாரத முனிவர் முன்போலவே அழகாக மனம் மயக்கும்படி இருக்கிறார். வணக்கம் ராஜகுமாரி தமயந்தி. நண்பன் பர்வதன் எனக்கு சாப விமோசனம் தந்தான். ஆனால் நீ என்னால் மிகவும் துன்பப்பட்டிருக்கின்றாய். அதற்கான நிவாரணம்
மன்னிப்பு கேட்பதால் மட்டும் கிடைக்காது. நான் நிர்பந்தத்தில் உள்ளேன். எனது கடமை, தர்மம், சித்தாந்தத்தால் கட்டுப்பட்டிருக்கின்றேன். இதற்கு முன்பும் நான் உன்னிடம் கூறியுள்ளேன், உனக்கும் எனக்கும் திருமணம் நடக்கவே முடியாது. இருந்தும் நீ உன்னுடைய உறுதியை விடவே இல்லை. உனது ராஜ மாளிகையின் சுகங்களை எல்லாம் துறந்து என்னுடன் சேர்ந்து இந்த குடிலில் துன்பத்தையும் அடைந்தாய். நான் உன்னிடம் ஒன்று வேண்டிக் கொள்கிறேன். நீ எனக்கு விடை கொடுக்க வேண்டும். நான் மும்மூர்த்திகளையும் தரிசிக்கச் செல்ல வேண்டும். வானரமுகனான பிறகு என் முகத்தை மறைத்து அலைந்து கொண்டிருந்தேன். அருள் கூர்ந்து உனது மனமாற என்னை இந்த பந்தத்திலிருந்து விடுவித்து விடு. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதை நிறைவேற்றுவாயா? முனிவர் நாரதரே, நான் தங்களை வணங்குகிறேன். தாங்கள் தங்களது நிலைமையை கூறினீர்கள். அதை நான் கேட்டேன். இப்போது தங்களுக்கு என்னுடைய நிலைமையை நான் கூறிக்கொள்கிறேன். அதை தாங்கள் கவனமாக கேளுங்கள். நிலைமையா? அது என்ன நிலைமை? நம் தர்மத்தில் ஒரு பெண் ஒரு முறை ஒரு ஆடவனை மனம், வாக்கு, செய்கையால் தனது கணவனாக வரித்து விட்டால் அவரை வேறு எவராகவும் நினைத்துக் கொள்ள முடியாது. நமக்கிருக்கும் உறவு பல யுகங்கள் நீடித்திருக்கும். ஆயினும் தாங்கள் செல்வதை நான் தடுக்க மாட்டேன். ஏனென்றால் கணவன் விருப்பத்திற்கு மாறாக அவரை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது ஒரு மனைவிக்கு என்றும் அழகானதல்ல. இப்போது இந்த பந்தத்திலிருந்து நீ விடுபட்டு விட்டாய் ராஜகுமாரி. இனி நீ உன் தந்தையின் மாளிகைக்கு சென்று விடு. உனக்கு ஏற்றதொரு அழகிய ராஜகுமாரனை தேர்ந்தெடுத்து கணவனாக அடைந்து உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள். இல்லை, நிச்சயமாக இல்லை. இனி நான் என் தந்தையின் மாளிகைக்கு செல்ல மாட்டேன். இனி நான் இந்த குடிலிலேயே வாசம் செய்து ஒரு சந்நியாசினி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பேன். மடியும் வரை சிவ ஆராதனை செய்து கொண்டிருப்பேன். தாங்கள் இனி சென்று வாருங்கள் சுவாமி, சென்று வாருங்கள். என்னை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாதீர்கள். இனி சிவசங்கரன் தான் என்னை காப்பாற்றுவார், எனக்கு அருளும் புரிவார். ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. நாராயண நாராயண. ஜெய் ஜெய் பிரம்மதேவா. ராஜகுமாரி தமயந்தி வாழ்நாள் முழுவதும் சிவ ஆராதனை செய்வேன் என்று கூறி சிவன் மீது பக்தி கொள்கிறாள். தமயந்தியின் பக்தி உணர்வு இந்த உலகிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்து விட்டது. அதன் பிறகு சிவனை மகிழ்வித்து அவரது அருளை பெறுவதே அவளது எண்ணமாக அமைந்தது. மறுபுறம் அதே எண்ணம் கொண்ட அரக்க விருத்ராசுரன் தனது லட்சியத்தில் மிக உறுதியாக இருந்து பிரம்மதேவரிடம் வரம் பெற வேண்டும் என்று அவரை குறித்து கடுமையாக தவம் புரிந்தார். நமஹ. ஓம் பிரம்மணே நமஹ. ஓம் பிரம்மணே நமஹ. ஓம் பிரம்மணே நமஹ. இதோ மீண்டும் ஒரு அரக்கன் கடும் தவம் செய்து வரத்தை பெற்றுக்கொள்ள பிரயத்தனம் செய்து வருகிறான். எப்போதும் போல வரத்தை பெற்றுக்கொண்டு கொடுமைகள் செய்வான், மக்களை துன்புறச் செய்வான், சொர்க்கத்தையும் ஆக்கிரமித்து விடுவான். இனி இந்திரதேவன் மிகவும் எச்சரிக்கை அடைந்தாக வேண்டும். பர்வதா, உனக்கு இவன் யார் என்று தெரியுமா? எப்படி தெரியும்? எனக்கு உன்னை போன்று பிரம்மதேவனின் அருள்தான் இல்லையே. நீயே கூறு, இந்த புதிய அரக்கன் யார்? இவன் ரிஷி துவேஷ்டரின் யாக புத்திரன் ருத்ராசுரன். இவன் தனது யாகத் தந்தையின் எண்ணத்தை நிச்சயம் நிறைவேற்றுவான். அப்படி என்றால் இந்திரதேவன் விரைவில் எச்சரிக்கை அடைய வேண்டும் என்று சொல்கிறாய். நண்பா, நிலைமை சுலபமாக இருந்தால் ருத்ராசுரனின் விஷயத்தை பற்றி தேவராஜனுக்கு நிச்சயமாக கூறியிருப்பேன். ஆனால் இப்போது முன்போன்ற வடிவத்தை பெற்று முதலில்
இறைவன் பரமேஸ்வரனையும் அன்னை பார்வதியையும் தரிசிக்க விரும்புகின்றேன். நண்பா பர்வதா, நீ தேவகுரு பிரகஸ்பதியை காண சொர்க்கத்திற்கு செல்கிறாய் அல்லவா? ஆகையால் விருத்ராசுரனை பற்றி தேவராஜனிடம் எச்சரிக்கை செய்து விடேன். நான் இப்பொழுது கைலாயத்துக்கு செல்கிறேன். நாராயண 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 நாராயண. குருதேவி, சற்று நேரத்தில் கைலைக்கு வரவிருக்கும் முதல் நபர் யாராக இருக்கும்? தாங்கள் என்னிடம் விஷயத்தை கூறுவதற்கு பதிலாக ஏன் கேள்வி கேட்கிறீர்கள் சுவாமி? ஓம் நமச்சிவாய. நாரதா, நீ இத்தனை நாள் எங்கிருந்தாய் என்று நான் உன்னிடம் நிச்சயமாக கேட்க மாட்டேன். ஒன்று மட்டும்தான் கேட்க விரும்புகிறேன். பிரபு ஏற்கனவே உன்னிடம் கூறியபடி உனக்கு நிச்சயம் ஒரு தர்ம பத்தினி கிடைத்திருப்பாள் அல்லவா? நீ அவளை ஏன் அழைத்து வரவில்லை? இவ்வளவு நாட்கள் இங்கு வராததால் உனது குணமே மாறிவிட்டது நாரதா. உனது அந்த சிரிப்பு, விளையாட்டு பேச்சு, வாக்கு வன்மை எல்லாம் எங்கே? நான் அறியவே இல்லை பரம்பொருளே. தாங்கள் எனக்களித்த வரத்தின் பின்னே எனக்கான சாபமும் மறைந்திருந்தது. என்னிடம் நடத்திய தங்களின் திருவிளையாடலிற்கு ஏதாவது ஒரு உத்தேசம் இருந்ததா சர்வேஸ்வரா? அது என் விளையாட்டு இல்லை, அது விதியின் செயலாகும். அது உன் எண்ணத்தால் தோன்றி வளர்ந்ததுதான். அந்த மகரிஷி ததீச்சி தனது மனைவி சுவேச்சலாவுடன் தவம் செய்வதைக் கண்டு மனைவியை பெறும் எண்ணம் உன் மனதில் எழுந்திராவிட்டால் வானரமுகம் கொண்டிருக்க மாட்டாய். மனைவியை பெறும் எண்ணத்தால் தான் உனக்கு மனைவியும் கிடைத்தாள். சுவாமி, நாரதன் வானர முகம் பெற்றானா? இவனுக்கு திருமணம் நடந்ததா? இதையெல்லாம் தாங்கள் என்னிடம் கூறவில்லையே. தாயே, எனக்கு திருமணம் நடக்கவில்லை. நான் படைப்பின் நாயகன் பிரம்மாவின் மானச மைந்தன், பிரம்மச்சாரியாவேன். திருமணம் என்ற பாவச்செயலை நான் எவ்வாறு செய்வேன்? அவ்வாறெனில் உனக்கு மனைவி திருமணம் நடைபெறாமலேயே கிடைத்தாளா? தாயே, அது ஒரு மிகப்பெரிய கதை. இறைவன் பரம்பொருளும் இதை அறிவார். அந்த அதிர்ஷ்டமில்லா ராஜகுமாரி தமயந்தி என் விருப்பமின்றி என் மீது காதல் கொண்டு விட்டாள். நானும் இதில் அகப்பட்டு தவித்து என் பால்ய நண்பன் பர்வதனின் சாபத்தினால் பாதிக்கப்பட்டு வானரமுகனானேன் தாயே. நடந்தது அனைத்தையும் மறந்துவிடு நாரதா. அது ஒரு கெட்ட கனவு போன்ற அனுபவம் நாரதா. அதை மறந்து விடுவதே நல்லதாகும். ஆனால் நான் அந்த உறுதி பூண்ட ராஜகுமாரி தமயந்தியை மறக்கவே முடியாது பரமேஸ்வரா. என்னால் தான் அவள் அரச சுகங்களை எல்லாம் துறந்து ஒரு சாதாரண குடிலில் தங்களை ஆராதனை செய்கிறாள் பரம்பொருளே. அவளை துன்பத்திலிருந்து விடுவியுங்கள் பரம்பொருளே. ஆராதனை துன்பம் அளிப்பதில்லை நாரதா. பக்தனாக இருந்தும் இந்த நிலைத்திருக்கும் உண்மையை அறிய மாட்டாயா? அந்த பெண்ணிற்கு அவளது ஆராதனைக்கான பலனை நிச்சயம் அளிப்பேன். தேவி, ஒரு பெண்ணின் துன்பத்தை நீயே அறிவாய். அவளுக்கு அருளும் பொறுப்பை உனக்களிக்கிறேன். தாயே சக்தி, இச்சமயம் சொர்க்கத்திற்கு மாபெரும் ஆபத்து வரவிருக்கிறது தாயே. அந்த துவேஷ்ட ரிஷி சொர்க்கத்தில் சக்தி ஆராதனையை துவங்கி வைத்தார். அவரது சித்தி பயங்கர பழிவாங்கும் உணர்வாக உருமாறி சொர்க்கத்தின் தேவர்களை இக்கட்டில் ஆழ்த்த வந்து கொண்டிருக்கிறது. வணக்கம் குருவே. குருவே, தாங்கள் இதற்குள் தங்களது ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்டிருப்பீர்கள். துவேஷ்டரிஷின் யாகபுத்திரனான விருத்திராசுரன் பிரம்மதேவனிடம் வரம் பெறுவதற்கு வனத்தில் கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கிறான். பர்வதா, நீயா? இத்தனை நாட்களாக நீ எங்கிருந்தாய்? அதை பற்றி விவரமாக பின்னொரு சமயம் கூறுகிறேன் குருதேவா. இப்பொழுது நாம் விரைவில் தேவராஜன் இந்திரனுக்கு விருத்திராசுரனை பற்றி எச்சரிக்கை செய்வது மிகவும் அவசியம். நான் அறிவேன் பர்வதா. ஆனால் அவன் விவேகமற்றவன் ஆகிவிட்டான். அவனை யார் எவ்வாறு எச்சரிக்க முடியும் சொல்? துவேஷ்டரை பற்றி நான் பலமுறை எச்சரித்தும் கூட அவன் அதை சிறிதும் பொருட்படுத்தவே இல்லை. திருச்சிராவையும் வதம் செய்தான். இப்போது சக்திசாலி விருத்ராசுரன் பிரம்மதேவரிடம் வரங்களை பெற்ற பிறகு துவேஷ்டருக்காக அவன் பழிவாங்குவான். அதனால்தான் நான் அன்னை சக்தியை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன். குருதேவா, மீண்டும் ஒரு முறை முயலுங்கள். தேவராஜனை மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கை செய்யுங்கள்.
ஒருவேளை இம்முறை அவன் எச்சரிக்கை அடைந்து தனது பாதுகாப்பிற்கு ஒரு வழியை தேடிக்கொள்ளலாம். நீ இவ்வளவு வேண்டும் போது அதையும் செய்து பார்த்து விடுகிறேன். நன்றி குருதேவா. தாயே பராசக்தி, தேவராஜன் இந்திரனுக்கு நல்லறிவை கொடு. தேவராஜா, 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 ஒரு வழி செய்யுங்கள் தேவராஜா. துவேஷ்டரின் யாகத்தில் தோன்றிய விருத்ராசுரன் தவம் புரிகிறான். அவன் பிரம்மதேவனை மகிழ்வித்து நிச்சயமாக ஒரு வரத்தை பெறுவான். தாங்கள் விரைவில் பிரம்மலோகம் சென்று பிரம்மதேவரை வரம் கொடுக்காமல் தடுங்கள் தேவராஜா, இல்லை என்றால் விபரீதம் விளையும். ஆம் சுவாமி, நீங்கள் விரைவில் செல்லுங்கள். தேவராஜா, நீ வேண்டுவதாலும் கூட பிரம்மதேவரை வரமளிப்பதிலிருந்து உன்னால் தடுக்க முடியாது. ஒருவர் கடும் தவம் செய்தார் என்றால் பிரம்மதேவரிடமிருந்து நிச்சயம் வரத்தை பெறுவான். இதை நீயே கண்டும் இருக்கிறாய். ஆகையால் விருத்ராசுரனின் ஆக்கிரமிப்பிலிருந்து சொர்க்கத்தை பாதுகாக்க வேறு ஒரு வழியை தேட வேண்டும். அந்த வழிதான் என்ன? அதை தாங்களே கூறுங்கள் குருவே. இப்போது ஸ்வர்க்கத்தையும் தேவர்களையும் துன்பத்திலிருந்து பாதுகாக்க ஒரு மார்க்கம்தான் உள்ளது. மன்னிப்பு. என்ன? மன்னிப்பு கோருவதா? யார் யாரிடம் மன்னிப்பு கோருவது? நீதான் கேட்பாய். ரிஷி துவேஷ்டரிடம். நீ அவரிடம் நல்மனதுடன் மன்னிப்பு கேட்டு அவர் உள்ளிருக்கும் கொழுந்து விடும் பழிவாங்கும் ஜுவாலையை நீ அணைக்க வேண்டும். முடியாது. இந்திரன் மன்னிப்பு கேட்பதா? அந்த துவேஷ்டரிடமா? சொர்க்கத்தின் அதிபதி இந்திரன், சொர்க்கத்தின் அரசன் இந்திரன் ஒரு சாதாரண ரிஷியிடம் மன்னிப்பு கேட்பதா? இது எக்காலத்திலும் நடக்கவே நடக்காது தேவகுருவே. துவேஷ்டரிடம் மன்னிப்பு கேட்பது என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை. நீ விவேகமற்று போய்விட்டாய் இந்திரா. உன்னை எச்சரிப்பது வீண் செயல் என்று அறிகிறேன். ஓம் நமச்சிவாய. இந்திராணி, கண்டாயா கண்டாயா இந்த தேவகுருவை? இப்பொழுது அவர் நம் நலம் நாடுபவர் அல்ல. அவர் துவேஷ்டரின் நலத்தை பற்றித்தான் யோசிக்கிறார். நாம் குரு பிரகஸ்பதியிடம் இனிமேலும் எதையும் எதிர்பார்ப்பது வீண் செயல். நீங்களும் குரல் கொடுத்து இங்கு வந்து விட்டீர்கள், தாமாகவே எதுவும் செய்யவில்லை. அந்த விருத்ராசுரனின் தவத்தை கலைக்க நீங்கள் உங்களது சக்திகள் அனைத்தையும் பிரயோகித்து இருக்கலாமே. செல்லுங்கள், சென்று உங்கள் சக்தி மூலமாக அவனது தவத்தை பங்கப்படுத்துங்கள். நினைவிருக்கட்டும், நினைவிருக்கட்டும். இன்றிலிருந்து நமக்கு ஒரே லட்சியம்தான், ரிஷி துவேஷ்டரின் சித்திகளை நாசப்படுத்துவதுதான். தேவராஜா. ஓம் பிரம்மணே நமः. 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 நாராயண நாராயண நமः. ஓம் பிரம்மணே 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 நமः. ஓம் பிரம்மணே
விருத்ராசுரனின் தீஜ்வாலை இந்த தேவர்களை விரட்ட முடியும் என்றால் அவனுக்கு பிரம்மதேவரின் வரமே தேவையில்லையே. தேவி சரஸ்வதி, அந்த நாரதனுக்காக நீ கவலை கொண்டிருக்கிறாய். அவன் விரைவில் இங்கு வரப்போகிறான். ஆனால் நாரதன் இத்தனை நாட்களாக எங்கிருந்தான்? இந்த கேள்வியை நாரதனிடமே கேள். பிரம்மதேவரே, எனக்குள்ள ஞான திருஷ்டியின் மூலமாக நான் ஒன்றை நன்கு அறிந்து கொண்டேன். நாரதன் நீங்கள் ஏற்படுத்திய சுழலில் சிக்கிக் கொண்டான். ஆகையால் நான் அவனிடம் ஏதும் கேட்க மாட்டேன். நாராயண நாராயண. வா நாரதா, வா. நீ விருத்தாசுரன் செய்யும் கடும் தபத்தையும் அதன் விளைவையும் கண்டு வருகிறாய். பிறகு ஒரு விஷயத்தை யோசித்தாய், அவனுக்கு என்னுடைய வரம் ஏன் அவசியம் என்று. ஆயினும் நான் அவனுக்கு நிச்சயம் வரமளிப்பேன். என்னை குறித்து தபம் செய்பவன் வரம் பெற உரிமை உள்ளவன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை நான் நன்கு அறிவேன் தந்தையே. விருத்ராசுரனுக்கு தங்கள் வரம் நிச்சயமாக கிடைக்கப் பெறும். துவேஷ்ட ரிஷி இந்திரனிடம் பட்ட அவமானத்திற்கு இவன் பழிவாங்குவான். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால் தந்தையே, நான் இது நாள் வரை எந்த இடத்தில் இருந்தேன் என்பதை தாங்கள் என்னிடம் ஏன் எதுவுமே கேட்கவில்லை என்று கூறுங்கள் எனது தந்தையே. இந்த ரகசியத்தை நாங்கள் அறிவோம் நாரதா. நாரதா, உண்மை என்னவெனில் நீ உனது மன விருப்பங்களின் வசப்பட்டு அதனால் துன்பப்பட்டு சிவனின் அருளால் விடுபட்டு விட்டாய். இனி எதிர்காலத்தில் இவ்வாறான தவறுகள் எதுவும் செய்யாதே. தாயே, இந்த தவறை மறந்தும் கூட செய்ய மாட்டேன். எனது துன்பம் அனைத்துமே விலகிவிட்டது. இப்போது விடைபெறுகிறேன். பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் தரிசனத்திற்காக மிகவும் ஆவலாக இருக்கிறேன். நாராயண நாராயண.